ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் மதுரையில் இருக்கிற தெப்பக்குளத்துக்கு சண்டே பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. எங்கள் வீடியோ பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். போயிட்டுருக்கோம், வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் தெப்பக்குளத்துக்கு. நான், என் பையன், என் பொண்ணு, என் ஹஸ்பண்டு, நாங்கள் 4 பேரும் காரில் போயிட்டுருக்கோம். இது என் பாப்பா, இது நான், என் பையன். வண்டி ஓட்டுறது என் ஹஸ்பண்ட் வண்டி ஓட்டுறாங்க. நாங்கள் 4 பேரும் வாரத்துக்கு ஒரு டைம் தெப்பக்குளம் போயிடுவோம். போயிட்டுருந்தோம், வந்தாச்சு தெப்பக்குளத்துக்கு. தெப்பக்குளம் சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான், என் பாப்பா, என் ஹஸ்பண்டு எல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி போட்டிங் போகணும்னு சொல்லி சொன்னாங்க பசங்க. சரின்னு சொல்லிட்டு என் மகனுக்கு அங்கே தெப்பக்குளத்தில் இருக்க போட்டிங் போனால் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு போட்டிங் போகிறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். அங்கே க்யூவில் வரிசையில் நின்றாங்க ஆளுங்க நிறையா பேர். போயாச்சு, பக்கத்தில் போயிட்டோம். போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டிங்க்கு போய் உட்காந்துட்டு பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மைக்குமே அந்த போட்டிங் போகிறது எனக்குமே மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. நம்ம கிராமத்தில் இருந்துட்டு எப்படா நம்மளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு தவிப்பு இருக்கும். அவங்களுக்கு சண்டே ஒரு நாள் தான் அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும். அப்போ அவங்களையும் யோசிக்கணும், நம்மளையும் யோசிக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அன்றைக்கி ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தோம். முதல்ல நாங்கள் மதுரையில் இருக்கிறப்பெல்லாம் வாரம் போயிடுவோம். இப்போ நாங்கள் கிராமத்துக்கு வந்ததுனால அவ்வளோவா நாங்கள் போக மாட்டோம். எப்போயாவது அவங்க எங்களை கூட்டிகிட்டு போனால் தான் நாங்கள் போவோம். அதுவும் அவங்களையும் நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம், வீட்டிலே இருந்துடுறது. பசங்களுக்கு, என் பையனுக்காண்டி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறதே. இப்போ பாப்பா கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டனால விளையாடுறதுக்கு ஆசைப்படுறதுனால அவங்க பாப்பாக்காண்டி கூட்டிகிட்டு போவாங்க. உண்மையிலே போட்டிங் போகிறப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வெளியில் நாங்கள் போட்டிங் முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த வண்டியில் ஒரு ரவுண்டிங் போனாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணால். அதுக்கடுத்து தம்பி, நான் சின்ன பசங்களாம் விளையாட முடியாதுன்னு சொல்லும், பெரிய பசங்க விளையாட முடியாதுன்னு சொல்லும். தம்பிக்கு இங்கே விளையாடுறதுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதனால் தம்பியும் ஏற்றி விட்டோம். அண்ணன் போகிறதுனால நானும் போகிறேன்னு சொல்லிட்டு பாப்பா ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவங்க வேணாம், சின்ன குழந்தைங்களாம் வேணான்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆசைப்பட்றாளேன்னு சொல்லிட்டு மேலே ஏற்றி விட்டோம். அவங்க பெரிய பசங்களாம் ஜம்ப் பண்ணவும் இவ டம்முன்னு கீழே விழுந்துட்டாளா. அதோட சரி பாப்பா விழுந்துருவாளேன்னு சொல்லி சொன்னவும், அதுக்கப்புறமா விழுந்தாலும் விட மாட்டேங்கிட்டா. மேலே ஏறுவே, அண்ணன் கூட போவேன்னு ஒரே அடம். அதை முடிச்சதுக்கப்புறமேட்டு ஆனந்த் குதிரை சவாரி போகணும்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி போடா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பியாச்சு. அவனும் ஜாலியாக போயிட்டு வந்துட்டான். போயிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு ஆளுக்கு ஒரு சிக்கன் மோமோஸ் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ரீல்ஸ் பண்ணோம். ஒரு குட்டியாக இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காண்டி ஒரு ரீல்ஸ் எடுத்தோம். மினிக்கி சாங் என் மகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரீல்ஸ் எடுத்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு தம்பி ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னான். குதிரையில் உட்காந்து மினிக்கு ஒரு ஃபோட்டோ எடுங்கம்மான்னு சொன்னான். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு ஒரு பொம்மை ஒன்று கேட்டால், ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டா. சரி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துட்டு, நமக்கு பசிக்கும்ல, நமக்கு சாப்பாடு தானே முக்கியம், அதனால் ஒரு ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி